கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இல்லையா? இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா, இதோட முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுவிடம் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டப் போகிறார், மீண்டும் உருவாக்கப் போகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் புதுப்பிக்க போகிறார். அது கர்த்தராகி கிறிஸ்துவினால் ஆகும். இயேசு சமாரியாவுக்கு வந்தார், சமாரியாவின் சரித்திரத்தையே மாற்றி அமைச்சார். அதே சமாரியாவிலே இயேசு வந்து தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தேசத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் உலகத்தின் இரட்சகர், இவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தார். சமாரியாவாகிய பாழ்நிலமாகிய உன்னை சாட்சியின் நிலமாய், விசுவாசிக்கிற நிலமாய் மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு. அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசுவே நீர் வாரும் என்று கூட்டத்திலே மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்வது போல நிலைவரமாய் நீர் எனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னா பிரசங்கிக்கிற நேரம் மட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் மட்டும்தான் ஆவியானவர் வருவார். ஆனா கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பார்த்தீர்களா? 24 மணி நேரமும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகாத தெய்வம். கிருபையின் கால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. தேவாவின் அபிஷேகத்தை உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. 24 மணி நேரமும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்கி இருப்பாராக. அப்பொழுது உன் வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கையாய், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய், புகழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய், இதோ மேன்மை நிறைந்த சரித்திரம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும்.